சன் டிவில நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய இனியா சீரியல் முடிய போற செய்தி தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் உள்ளாக்கியிருக்கு. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல ஏன் முடிய போகுது, எப்ப முடிய போகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவில பிரைம் டைம்ல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் இனியா சீரியல். இந்த சீரியல்ல வர்ற ஆலியா மனசாக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் ராஜாராணி சீரியல் இருந்தே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராஜாராணி சீரியலுக்கு அப்புறமா ஆலியா மனசா நடிக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த சீரியலும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போச்சுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னும் இந்த சீரியல் 2022 டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 600 எபிசோடுக்கு மேல ஒளிபரப்பாகி இருக்கிற நிலையில இன்னும் ஒரு சில வாரத்தோட சீரியல் முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் சன் டிவில அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சீரியலுக்கு டைம் ஸ்லாட் பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா 2 முறை டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப வரையும் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். மேலும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் கிட்ட இருந்து ரொம்பவே நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கறனால சீரியலை இப்போ முடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு பதிலா டெல்னா டேவிஸ் நடிக்கிற ஆடுகளம் அப்படின்ற புது சீரியலை ஒளிபரப்பு பண்ண போறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இனியா சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் விக்ரம் இனியா ஜோடி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.